செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சாலமன், சென்னையில 7க்கும் மேற்பட்ட இடங்கள்ல செயின் பறிப்பில் ஈடுபட்ட 3 குற்றவாளிகளோட புகைப்படங்களானது தற்போது சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இதுல ஜாஃபர் என்பவர் இன்று காலை நகைகளை ரெக்கவரிக்காக கொண்டு சென்ற போது அப்போது போலீசார் மீது துப்பாக்கியால சுட்டதால தற்காப்புக்காக அந்த ஜாஃபர் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இது தொடர்பான 3 பேரினோட புகைப்படங்கள் தற்போது சென்னை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். ஜாஃபர் மற்றும் சூரஜ் என்கிற மிசாம மஜா, துஷ்நேசம் மற்றும் சல்மான் ஆகிய 3 நபர்களையும் தற்போது புகைப்படங்களானது வெளியிடப்பட்டுள்ளது. இவர்கள் ஈரானிய கொள்ளையர்கள் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இவர்கள் சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள்ல இதே போன்று மூதாட்டிகளை குறிவைத்து ஒரு செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நேற்று 7 இடங்கள்ல செயின் பறிப்பில் ஈடுபட்டு விட்டு அதன் பின்பாக இவர்கள் விமானத்திற்கு சென்ற போது அப்போது ஒருவருடைய அடையாள அட்டைகள் சரியாக இல்லாததால அவர்கள் உட்கார வைத்துள்ளனர். இவர்கள் மீது சந்தேகம் இருந்ததால விமான நிலைய அதிகாரிகள் உடனடியாக சென்னை காவல்துறையோட தனிப்படை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில அவர்கள் அங்க சென்ற போதுதான் இவர்கள் செயின் பறிப்பு கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்து அந்த 2 நபர்களையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 நபர்களை விசாரணை மேற்கொண்டுதான் அதன் பின்பாக பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்ற சல்மான் என்ற 3வது நபரையும் கைது செய்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல தெரிவித்துள்ளது. இவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்ட மொத்த 26 சவரன் நகைகளையும் பறிமுதல் செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.